ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கோட பெரிய கனவு. அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ராகி உப்மா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செம்மையாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரு சிற்றுண்டி பார்க்க போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் ரவை, எப்பயும் போல் சாதாரண பாக்கெட் ரவை தான், வறுக்காத ரவை சேர்த்துட்டு ரவை முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா ரொம்பையும் தண்ணி சேர்த்துற வேண்டாம். கரெக்டாக ரவை நல்லா நனைஞ்சிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்பையும் தண்ணி தெரிகிற மாதிரி சேர்த்துற வேண்டாம். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஊறிடணும். நல்லா அந்த மாதிரி உழைச்சி விட்ருங்க. உழைச்சி விட்டுட்டு இப்போ கேழ்வரகு மாவு ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோமா, ஊற வச்சுருந்தோம். இப்போ கேழ்வரகு மாவு ஒரு கப்பு எடுத்து அது மேலே சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு அப்படியே விரவி விடுங்க. நல்லா ஒன்று போல் விரவி கொடுங்க. அந்த ரவையில் இருக்கக்கூடிய ஈரம் தான் நம்ம ராகி மாவுக்கு தண்ணி, அதனால் நல்லா அது போல் விரவி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா விரவியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா விரவிடுங்க. உதிரியாக வர்ற மாதிரி விரவிடுங்க. இந்த அளவுக்கு விரவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டீமரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டோம். தண்ணி சூடாயிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன போட்ட உள்ள தட்டை எடுத்து வச்சுட்டு நல்லா நீராவி வந்த உடனே நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரவையும் கேப்பமாக உதிரியாக கலந்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே போட்டு நம்ம நீராவிலேயும் வேக வைக்க போகிறோம். இது நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஆவிலே வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. நமக்கு நீராவியில் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம், தட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த மாதிரி பொலுன்னு வெந்து வரணும். அடுத்து ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் என்னென்னாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானே ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, சமையல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தை சேர்த்துருங்க. அதுவும் நல்லா இதோட சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கேன். நான் மீடியமான பச்சை மிளகா ஒரு 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2 கத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விடுங்க. ஏற்கனவே நம்ம மாவு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டோம். இது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் குறைவாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வேணும், அப்படியே லேசாக சேர்த்து விட்ருங்க. வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப எல்லாம் வதங்கிட வேண்டும், ப்ரௌன் கலர்லாம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அப்படியே பொல் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்து விட்டுறலாம். சேர்த்தாச்சு. இப்போ தாளிப்பில் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கடைசியாக மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விரைவி கொடுத்துருங்க. நிறைய பேர் உப்புமா பண்ணும்போது கொஞ்சம் களி மாதிரி வரும், அதனால் உப்புமா பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி உதிரியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான ஒரு உப்புமா நல்லா பொலுன்னு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த டைப்பில் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இது மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.